ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனல் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, மோர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு என்ன குக் பண்ணுறது, நம்ம இதை செஞ்சிடலாம். இதுக்கு நான் இப்போது தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஆந்திரா ஸ்டைலில் மோர் குழம்பு. ஸோ நம்ம ஊரில் வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, தக்காளி சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தோட பயன்கள் நிறையவே இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, காரம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப காரமாக தான் இருக்கும் அந்த பச்சை மிளகா. ஸோ அதனால் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, இப்போ நான் ஒருத்தருக்கு செய்கிறேன். ஸோ அதனால ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா எடுத்துகிட்டு தயிர் தேவையான அளவு எடுத்துருக்கேன். தயிரில் நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிருக்கு தண்ணி ஊற்றலை. தயிர் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. ஸோ இது மிக்சியில் கூட கொஞ்சம் ஒரு பல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ கடலெண்ணெய் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ அதை வீட்டில் நான் செக்கில் ஆட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கடலெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடலெண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்கள் டக்குன்னு என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னா இதை செஞ்சிடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைடிஷ் எடுத்துக்கலாம், இல்லை முட்டை கிரேவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது அடி பிடிச்சிக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வரணும். அதாவது இது தக்காளியெல்லாம் இல்லாத மாதிரி தெரியணும். ஸோ அந்தளவுக்கு வதங்கி வரணும். நீங்கள் ஒரு மூடி கூட வச்சுட்டு வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு நான் தொட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். ஸோ எனக்கு உருளைக்கிழங்கு மோர் குழம்பு ரொம்ப காம்பினேஷன் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும், எல்லோயிஷாக வரும். இனிமேல் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். லைட்டாக இதில் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், போட்டால் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய்லாம் வதக்கி போட்டு நம்ம இந்த அவனம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த மோர் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இது நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா வடை போகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தயிரை ஊற்றிடலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆக்சுவலாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி வருதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஷ்லேயுமே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த தயிரை வந்துட்டு நான் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஜாரில் கூட நீங்கள் போட்டு மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் இப்படி விட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் பிளெண்டர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு தயிர் நல்லாவே கட்டியாக இல்லாமல் நல்லாவே கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நான் இதை வந்துட்டு இந்த மசாலாவில் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதி வரக்கூடாது. ஸோ நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இது இப்போது இந்த மோர் குழம்பு வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மோர் குழம்பு, இவ்வளோ ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சகருக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ சகருக்கு வந்துட்டு மோர் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சுட்டு முட்டை கிரேவி வச்சுருக்கேன். ஸோ ரோஸ் மில்க் வந்துட்டு நான் தேவையான அளவு பால் எடுத்துக்கிட்டேன். பால் எடுத்துகிட்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து காய்ச்சின பால் எடுக்கலை, காய்ச்சாத பால் தான் எடுக்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுவேன் ரோஸ் மில்க்குக்கு. அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஸோ ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரா மில்க்கே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது தேவையான அளவு வந்துட்டு நான் 2 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ பால் வந்துட்டு நல்லா திக்கான பால் வாங்கிக்கிட்டால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு பத்தலை, அதனால நான் வந்துட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்துட்டு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கலர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிக கலர்லேயும் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது, லைட் கலரும் நல்லா இருக்காது. ஸோ மீடியமான ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நான் வந்துட்டு கடல் பாசி வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்துட்டு தேங்காய் பாலில் செஞ்ச கடல் பாசி. ஸோ இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக தேங்காய் பாலில் செய்யணும்னு நினச்சி அதை நான் செஞ்சேன். ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இதில் சஜஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, தேங்காய் திருவி இன்னும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு. ஸோ நான் அதை வந்துட்டு ஒரு ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். ஸோ இப்போ கட் பண்ணதை வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரோஸ் மில்க் ரெடி. ஸோ நீங்கள் அதை அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டா கொஞ்சம் தனி தாக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இப்படி பிடிக்கும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் சப்ஜா விதை, பாதாம் பிசின்லாம் போடலாம். ஸோ அதெல்லாம் நான் ஊற வைக்கல, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செஞ்சனால திடீர்னு தான் இந்த யோசனை வந்துச்சு. ஸோ இதை நான் இன்னும் நல்லா செஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.